நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 26வது அதிகாரம், அதில் 37வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க போறேன். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது இயேசு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்திலே கடைசி பகுதி சீசர்களை அழைத்து கொண்டு அவர் கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போனார். 11 பேரோடு கூட இயேசு அங்கே கடந்து போனார். அவர்கள் ராபோஜன பண்ணின இடத்திலேயே யூதாஸ் அவர்களை விட்டு பிரிந்து போய்விட்டார். அந்த 11 பேரிலே ஆண்டவர் இயேசு 8 பேரை அந்த கெத்செமனே தோட்டத்தின் வாசலிலே உட்காரும்படிக்கு செய்தார். ஏனென்றால் அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து இயேசு நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார். அவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் அது அவருக்கு நன்றாகவே தெரியும். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை 2ஆக பிரித்து பார்த்தார். 2 பகுதியாக தனக்கு பின் சென்ற சீசர்களை, தம்மோடு கூட இருக்கும்படிக்கு அழைத்து கொண்டவர்களை 2ஆக பிரித்து வைக்கிறார். அதில் 8 பேரை பாருங்க, கெத்செமனே தோட்டத்தின் வாசலிலே அவர் வைத்து விட்டார். 3 பேரை மாத்திரம் கெத்செமனே தோட்டத்துக்கு உள்ளே அழைத்து கொண்டு போனார். இதிலே 2 மிகப்பெரிய ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்துக்கு வெளியே, கெத்செமனே தோட்டத்திற்கு உள்ளே 2 விதமான ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் பிரித்து வைத்து பார்ப்பதை நாம பார்க்கலாம். தேவன் ஒருவரிடத்திலும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இயேசு பட்சபாதமாய் பார்க்கவில்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய கிரியைகளை ஆண்டவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். கிரியையை பார்க்கிற ஆண்டவர். அவர் வரும்போது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாரம் துக்கம் பாதிக்கவில்லை. இயேசு கடைசி பகுதி வரும்போது எப்பொழுதும் சிலுவை குறித்து, தான் படக்கூடிய பாடுகளை குறித்து சீசர்கள் மத்தியிலே அதை சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் எல்லாருடைய இருதயத்திலும் அது உள்ளே போகல. சிலரிடத்திலே இயேசுவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு காத்திருந்தது. 3 பேரிடத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தார். பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரிடத்திலே எதிர்பார்ப்பு இருந்தது. 8 பேரிடத்தில் அவருக்கு எதிர்பார்ப்பே இல்லை.
8 பேரை கெத்செமனே தோட்டத்தின் வாசலிலே வைத்து விட்டார். 3 பேரை மாத்திர கெத்செமனே தோட்டத்துக்குள்ள கொண்டு போனார். அந்த 3 பேரிடத்திலே இயேசு மனம் திறந்து அவர் பேசினார். இயேசு இன்னைக்கு சபையிலே எல்லாரிடத்திலும் மனம் திறக்கவில்லை. எல்லாரும் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்வது இல்லை. எல்லாரிடத்திலையும் அவர் தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய் தன்னுடைய பாரத்தை, துக்கத்தை, வேதனையை பகிர்ந்து கொள்வதே இல்லை. சிலரை ஆண்டவர் வேரி பறித்து வைத்திருக்கிறார். எதற்காக? நாம எந்த இடத்துல இருக்கிறோம் இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். கெத்செமனே தோட்டத்துக்கு உள்ள இருக்கிறோமா? கெத்செமனே தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறோமா? அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த 2 விதமாய் பிரித்ததின் நோக்கம், ஒருவருடைய கிரியையை ஆண்டவர் உற்று கவனித்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்றும் அதிகாலையை பார்க்காத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு. அதிகாலையே அவர்கள் பார்ப்பதே கிடையாது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அநேகருடைய வாழ்க்கையிலே உபவாசம் என்ற பகுதிக்கே இடமில்லை. அவர்கள் உபவாசிக்கவே மாட்டார்கள். அவர்கள் உபவாசிப்பதே இல்லை. நான் ஏன் உபவாசிக்கணும்? எதுக்காக உபவாசிக்கணும்? சிலருடைய வாழ்க்கையில பாடுகள் வந்தாதான் அவர்கள் சொந்த தேவைக்காக உபவாசிப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திற்கு வெளியே வைத்திருக்கிறார். நான் வரும் வரைக்கும் நீங்க இங்கே இருங்க, ஏனென்றால் நீங்கள் என் இருதயத்தின் பாரத்தை சுமக்கிறவர்கள் அல்ல. மனுஷரை குறித்து அவருக்கு ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசித்து பார்த்தா, மனுஷரை குறித்து அவருக்கு ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கல. ஏனென்றால் மனிதருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். பிரியமானவர்களே, அதிகாலையை பார்க்காத கிறிஸ்தவர்கள், உபவாசம் என்ற பகுதிக்கே இடமில்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாரும் சுயநலக்காரர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தைகள், பாரத்தை சுமக்க திராணி இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்களை இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு வெளியே உட்கார வைத்தார். பாரமுள்ளவர்களை இயேசு உள்ளே அழைத்து கொண்டு போனார். அவர்களிடத்தில்தான் இயேசு மனம் திறந்து அவர் பேசினார். பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த இரவிலே நான் கைது செய்யப்படுவேன், என்னை பிடித்து கொண்டு போவார்கள், என்னென்ன விதமான பாடுகளை நான் சகிக்கணும், இந்த கைகள்ல கால்கள்ல ஆணி அடிக்கப்படும், பாவிகள் கைகளிலே நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன். இயேசு பாவம் செய்ததினால் அல்ல, பாவிகளாகிய நமக்காக அவர் பாவிகள் கைகளிலே பிதாவினாலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சவாலான காரியம், எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டு வருவதே இல்லை. ஆனா இயேசுடைய வாழ்க்கையில் எப்பொழுது மரிப்பார் என்பதை அவர் நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். அதனாலதான் இயேசு ஒவ்வொரு நாட்களையும் நேரத்தையும் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் இன்னும் 3 நாள் இருக்குது, இப்ப நீங்க என்னை பிடிக்க முடியாது, பிதாவானவர் என்ன உங்க கையில ஒப்பு கொடுக்கிறது இல்ல, இன்னும் 3 நாள் இருக்குது. 3 நாட்களும் பிசாசுகளை துரத்தி 3வது நாளில் நிறைவடைவேன். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணம் இருக்கிறது என்பதை முன்னமே தேவன் தெரியப்படுத்தி இருந்தா நம்முடைய நடக்கை என்ன விதமாய் இருக்கும்? நமக்காக, நம்ம செய்த பாவத்திற்காக அல்ல. சிந்தித்து பாருங்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை எல்லா மீடியாவிலையும் நம்ம கேள்விப்பட்டோம். கேரளாவை சேர்ந்த வாலிபர், கன்னியாகுமரியை சேர்ந்த வாலிப பெண் பிள்ளை
ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் ஒருவரை ஒருவர் விரும்பி ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்த அந்த சகோதரி விஷம் வைத்து கொன்றது நிமித்தமா நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்தது. தீர்ப்பிலே அவள் தூக்கிலிடணும் என்று நீதிபதி சொன்ன உடனே பயங்கர சத்தமிட்டு அவள் அழுதாள். ரொம்ப பலமா சத்தமிட்டு கதறினான். அந்த நீதிமன்றத்தில் அவளுடைய கதறல் பலமா இருந்தது. யாரும் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு தண்டனை வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மரணம் என்ற ஒரு பகுதி கிட்ட வரும்போது மனிதன் துடிக்கிறான், பயப்படுகிறான், நடுங்கிறான், பரிதபிக்கிறான். ஆனா இயேசுவை பாருங்க, உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுக்கும்படியா. அது சாதாரணமா இல்லை. இன்னைக்கு சிலர் பிசாசினாலே தூண்டப்பட்டு தற்கொலை செய்து மரிக்கிறாங்க. எது லகு என்று அறிந்து அதுக்குள்ளே போவாங்க. மனித வெடிகுண்டுகளை சரீரத்தில் கட்டிக்கிட்டு தன்னுடைய சரீரத்தை தானே சிதற பண்ணி மரிப்பது உண்டு. அதெல்லாம் ஒரு இமைப்பொழுதுல நடக்குது. ஆனா இயேசுடைய மரணம் பாருங்க, அணு அணுவா இயேசு மரித்தார். நெருப்பில போட்ட ஒரு புழுவை போல இயேசு துடித்தார். கொஞ்ச வேதனை அல்ல. பிலாத்துடைய அரண்மனையிலே இயேசு அடிபட்டதற்கு முன்பாகவே கெத்செமனே தோட்டத்திலே முதல் இரத்தத்தை அவர் சிந்தினார். இயேசு சிலுவைக்கு போன அந்த காலம் கடும் குளிரான காலம் என்று வேத ஆராய்ச்சி புத்தகம் சொல்லுகிறது. ரொம்ப அதிகமான ஒரு குளிர் அந்த தேசத்தில். அந்த நாட்களில் குளிரினுடைய உச்சக்கட்டத்திலே இருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் இயேசு திறந்த வெளியில கெத்செமனே தோட்டத்தில் இரவில குளிரில எல்லாரும் போர்த்தி கொண்டு அறைக்குள்ளே முடங்கி கிடக்கக்கூடிய காலத்தில் இயேசு தோட்டத்தின் நடுவில் திறந்த வெளியில இயேசு தனிமையான வேதனையோடு போராடினார். இயேசு ஒருவேளை பின்வாங்கிவிட மாட்டாரா என்று சாத்தான் கெத்செமனே தோட்டத்திலே அவன் இயேசுவோடு போராடுகிறான். பயத்தை திகில உண்டு பண்ணுகிறான். என்ன செய்வதென்னே தெரியாது. மிகப்பெரிய ஒரு திகைப்பு, மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் உண்டானது. பிரியமானவர்களே, 12 வருஷத்துக்கு முன்னால பணித்தளத்தில் குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு நாள் ஜெப முகாமை ஒழுங்கு பண்ணி இருந்தோம். அந்த முகாம் ஒழுங்கு பண்ணின போது கலெக்டர் அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தார். ஆனா மத எதிர்ப்பாளர்கள் கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னால போய் பெரிய அளவில் போராடி இருக்கிறாங்க. இப்போ இந்த மீட்டிங் தொடர்ந்து நடக்குமா நடக்காதா, பர்மிஷன் கொடுக்கிறதா கேன்சல் பண்றதா, என்ன செய்யறது தெரியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து தகவல் வருகிறது. நிறைய மத எதிர்ப்பாளர்கள் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு நீங்க வரக்கூடிய வாகனத்தோடு கூட உங்களை மொத்தமா கொலை செய்ய காத்திருக்கிறாங்க. இந்த செய்தி வருது. ஆனா இந்த செய்தி எப்ப வருதுன்னா, நாங்க அந்த மாவட்டத்துக்கு உள்ள போன பிறகுதான் வருது. வழியில கொல்லுவதற்காக காத்திருந்தவங்க கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. அதையெல்லாம் தாண்டி அதற்கு முன்னால குறித்த நேரத்தில் வரல, அதுக்கு முன்னாலே நாங்க வந்துவிட்டோம். அதனால வழியில காத்திருந்தவர்கள் எங்களை பார்க்க முடியல. ஆனா பாருங்க, தங்க ஒழுங்கு பண்ணின இடத்துல எங்களை ஏற்றுக்கொள்வார் இல்லை, பாதுகாப்பு கிடையாது. என்ன செய்யறன்னு தெரியல, மீட்டிங்கை விட்டுட்டு ஓடுறதா. அந்த நேரத்தில் பிரியமானவர்களே, வாகனத்துக்குள்ள ஒரு மறைவான இடத்துல இருந்து நான் ஜெபம் பண்ணின போது கெத்செமனேல இயேசு போராடினதை குறித்து ஆவியானவர் என்னோடு உறுதிப்படா பேசினார். நீ பின்வாங்க கூடாது, பின்னிட்டு பார்த்து ஓடக்கூடாது, நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கும் வரைக்கும் போராடினார். உயிர் பயம் யாருக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. அப்படி ஒரு பெரிய நெருக்கத்தின் மத்தியில் இருந்த போது அந்த மீட்டிங்கை ஒழுங்கு பண்ண அந்த மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய ஊழியருக்கு திடீர்னு அந்த மாவட்டத்தில் உள்ள மேயரமா போன் பண்றாங்க. ஊழியக்காரர் பத்திரமா இருக்காரா, எங்க இருக்கீங்க அப்படி கேட்டுட்டு, உங்களுக்கு நீங்க எங்க தங்கினாலும் பாதுகாப்பு கிடையாது, நீங்க நேர எல்லாருமா என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேயர் வீட்டுக்கு நாங்க கொண்டு போகப்பட்டோம். எத்தனை அதிசயமா ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க.
அவங்க சொன்னாங்க, எவன் வர்றான் பார்ப்போம், நீங்க ஏன் வீட்டில் தங்கி இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்க தங்கி இருந்து அந்த இரவில் அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணி அன்றைக்கு கம்யூனியன் எல்லாம் எடுத்தோம். மீட்டிங்குரிய வேலை நடக்குது. போலீஸ் பாதுகாப்புக்கான எல்லா ஆயத்தங்களும் அவங்க செய்தாங்க. பிரியமானவர்களே, அங்கிருந்து மண்டபத்துக்கு போகணும். மண்டபத்துக்கு போனா கூட ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு. ஒடிசாவை பொறுத்தளவுக்கு எந்த நேரம் என்ன செய்வானே தெரியாது. அந்த அளவுக்கு அதிரடியான தாக்குதல் நடத்துவாங்க. ஆக நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டோம். ஒரு பாடலை மாத்திரம் பாடி 3 மணி நேரம் ஜெபம் நடந்தது. 1/2 மணி நேரம் பிரசங்கம் நடந்தது. பிரியமானவர்களே, 10 மணிக்கு மீட்டிங்கு. தமிழ்நாடு மாதிரி கிடையாது. 9:30 மணிக்கே இதை விட பெரிய மண்டபம் முழுவதும் நிறைஞ்சி வெளியிலெல்லாம் ஆட்கள் 9:30 மணிக்கே இருக்காங்க. நாங்க 9 மணிக்கே பாதுகாப்பா உள்ள போயிட்டோம். 9:30 மணிக்கே ஜனங்கள் கேதர் ஆகிறாங்க. சரியா 10 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சு மீட்டிங் நடத்தணும். போலீஸ் பாதுகாப்போட மீட்டிங் எல்லாம் முடிந்தது. ரொம்ப சந்தோஷம். ஆனா திரும்பி போகும்போது பாருங்க, அதே போல சரியா நாங்க பெட்ரோல் பல்க்ல நிற்கும் போது நாங்க போன வாகனத்தினுடைய கலர்ல 3 கார் அதே மாதிரி 3 ஜீப்பு ஒரே கலர்ல வந்து நின்று எங்க வண்டி மூவ் ஆகி போயிருச்சு. ஆனா எந்த வாகனம்னு தெரியாம பின்னால வந்த வாகனம் தாக்குதலுக்குள்ளாயினது. கர்த்தர் எங்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டு போனார். ஆண்டவருடைய நாமத்துக்கு. ஆனா அந்த நாட்கள் அந்த ஊழியத்தை செய்யும் போது பாத்தீங்கன்னா ஜீவனை கையில பிடித்து கொண்டு அந்த நாள்ல ஊழியத்தை செய்தோம். மரண பயம் யாருக்கு இல்லை. ஒரு ஸ்திரீ பிரசவிக்கும் நாள் நெருங்கும் போது அந்த பிரசவ நாள் நெருங்க நெருங்க எவ்வளவு பயத்திலே அவள் மூழ்கடிக்கப்படுவா என்பதை ஸ்திரீகள் நன்றாக நீங்க அறிந்திருக்கீங்க. ஆண்டவர் இயேசு அப்படியே கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வேதனை, திகில் அடையவும் வியாகுலப்படவும் அவர் தொடங்கினார். ஆனா அந்த இயேசுவோடு இணைந்து நிற்க அன்றைக்கு இயேசு தேடின ஆட்கள் அவரோடு நிற்கவில்லை. ஆண்டவர் 2ஆக பிரித்தார். அவர்களுக்கு பிரத்யட்சமான வெளிச்சத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் மறுரூப மலையிலே இயேசுவோடு கூட இருந்தார்கள். அவர்களுக்கு மறைவானதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எல்லா இடத்திலும் அவர்களை முன்னிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் அவர்களோ இயேசுவை விட்டு விலகி நின்றார்கள். இன்றைக்கு இயேசு நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி, 1 மணி நேரமாவது என்னோட கூட நீ விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் உன்னை அழைத்து தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? கெத்செமனே தோட்டத்துக்கு வெளியிலே இருக்கிறவர்களை போல அல்ல, இருதயத்தில் உள்ளதை உன்னிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக, பாரத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் பாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆட்களை இன்றைக்கு தேடிக்கொண்டே இருக்கிறார். யாரிடத்தில் போய் என் வேதனையை நான் பகிர்ந்து கொள்ள முடியும்? யாரிடத்தில் போய் என் துக்கத்தை நான் பகிர்ந்து கொள்ள முடியும்? யாரிடத்தில் இந்த பொறுப்பை கொடுத்தா அவர்கள் ஜெபிப்பார்கள், உபவாசிப்பார்கள். ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு தேசம் ஒரு பெரிய ஜெப தேவையோட கூட இருக்கிறது. ஆனால் ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களோ கெத்செமனேயிலே உறங்கி விழுந்தது போல நாம் உலகத்திலே மூழ்கடிக்கப்பட்டவர்களாக உறங்கி வழிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஆட்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இந்த லெந்து காலத்தில் ஆகிலும் அப்படிப்பட்ட பாரத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். மறுபடியும் ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நேராக நம்முடைய இருதயம் திருப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய உள்ளம் இந்த நாளிலே போராடி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் பலமுறை உங்களிடத்துல சொல்லி இருக்கிறேன், ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடிகள், சவால்கள் இருக்கும். ஊழியத்துக்கு வெளியில பேக்க தூக்கிட்டு போயிட்டா வீட்டில இருந்து நல்லா சாப்பிட்ட மாதிரி எல்லாம் இருக்காது. எது கிடைக்குமோ அதை தான் சாப்பிடணும். சில நேரங்களில் பாருங்க, சில இடங்களில் ஊழியத்துக்காக நான் போகும்போது நான் உள்ளத்தில் தீர்மானிப்பேன், இந்த இடத்துல நல்லபடியாக சாப்பிட்டு ஊழியம் செய்வோம் அப்படின்ட்டு.
ஆனா அங்க போய் முழங்கால் போட்ட உடனேயே ஆண்டவர் என்னோடு பேசுவார். இரவில் மட்டும்தான் நீ சாப்பிடணும், பகல் முழுவதும் நீ உபவாசித்து ஜெபிக்கணும், நான் உன்னோட இருப்பேன். இங்க நிறைய கட்டுகளும் நிறைய பிசாசின் படியிலும் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் ஒன்னை கொண்டு விடுதலை ஆக்குறதுக்காகத்தான் நான் இங்க ஒன்னு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். நீ சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஊழியஞ்சருக்கு இல்லை. அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உபவாசித்து ஊழியத்தை நான் செய்ததுண்டு. இன்றைக்கு காலையில் உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது என் உள்ளத்தில் ஆதி நாட்களுடைய நினைவுகள் எல்லாம் ஓட ஆரம்பித்தது. ஒரு ஆத்மாவுக்காக கூட 3 நாட்கள் தண்ணி குடிக்காம உபவாசித்த காலம் எல்லாம் உண்டு. அப்படி தன்னலம் பாராமல் உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போ ஊழியத்தை முடித்த போது நிறைய பேர் ஜோமனை வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கடைசியா ஒரு வாலிப தங்கச்சிய ஒரு தகப்பனாரும் தாயாரும் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர், இவளுக்கு நீங்க நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன புத்தி சொல்லணும்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் உபவாசம் பண்ணி தேசத்துக்காக ஜோமனை சொன்னாருன்னு சொல்லி எவ்வளோ அழகா இருந்த பிள்ளை, இன்னைக்கு அவ 8 கிலோ சரீரத்தில் லாஸ் ஆயிருக்கா. அவ தலை முடிய பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, மண்டையில முடியே கிடையாது. நாங்க யாருக்கு இவ்வளவு பிடிச்சி கட்டி கொடுப்போம்? அவ அழகெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிருச்சு அப்படி சொன்னார்கள். நான் அவளிடத்துல அவளுடைய முகத்தை உற்று பார்த்த போது அவ கண்களில் கண்ணீர் தார தாரையா ஓடிக்கொண்டிருந்தது. அவ சொன்னா, அண்ணா, நான் தூங்குற நேரம் ரொம்ப குறைவு. நான் வேலைக்காக போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு சொல்ற காரியத்துக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் உபவாசித்து ஜெபிக்க சொல்லும் போது என்னால் உபவாசிக்காம இருக்க முடியல என்று சொல்லி அவ பாரப்பட்டு அப்படியே அழ ஆரம்பித்தாள். காரணம், அவளுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வு, இயேசுவை சந்தித்த விதம், அதை குறித்து அவ விவரித்து சொன்ன போது என்னுடைய கண்கள்ல கண்ணீர் தாரை தாரையாய் ஓடிச்சு. ஆம் பிரியமானவர்களே, தியாகம் உள்ள எத்தனையோ பேரை இன்றைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்காக நீ என்ன செய்ய போற? கெத்செமனே தோட்டத்துக்கு வெளியில நீ இருக்க போறியா, இல்ல உள்ளுக்குள்ள இருக்க போறியா? என் பாரத்தை சுமக்க ஆள் இல்லை, என்னோடு இணைந்து யார் ஜெபிப்பார்கள்? என் காரியமா யார் செயல்படுவா? என் காரியமா யார் உபவாசிப்பா? யார் தியாகம் பண்ணுவா? ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபீஸ்ல ஒரு பெரிய கவர் ஒன்று வந்திருந்தது. இப்போ அந்த கவரை என் கையில கொடுத்தாங்க. அதை நான் திறந்து பார்த்தேன். அதுல 10 பேப்பர்ல 20 பக்கத்துல ஒரு சகோதரி சாட்சி எழுதியிருந்தாங்க. 20 பக்க சாட்சி. அது முதல்ல அவங்க எழுதியிருந்தாங்கன்னா, ஊழியத்தில் உங்களுக்கு நிறைய வேலை பழுக்கள்லாம் இருக்கும், ஆனா தயவு செய்து நேரத்தை ஒதுக்கி நீங்க இந்த சாட்சியை முழுவதும் நீங்க படிக்கணும், என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படி போட்டிருந்தாங்க. உட்கார்ந்து 20 பக்கத்தையும் ஒன்னா நான் பொறுமையா ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்க. கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அவங்களுடைய இருப்பிடத்துக்கு பக்கத்துல ஒரு வீட்டில் நம்முடைய எழுப்புதல் தொனி பத்திரிக்கை வருமா. அந்த சகோதரி பாருங்க, எப்பொழுதுமே இயேசுவை பத்தி சுற்றியில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுவாங்க. இந்த சகோதரி இயேசுவை பற்றி நல்ல ஆர்வமா கேட்ட உடனே இவங்களுக்கு நம்ம பத்திரிக்கையை கொண்டு போய் கொடுப்பாங்களாம். இதை படிங்க, இதுல நிறைய அனுபவ சாட்சியெல்லாம் இருக்கும், அதை படிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். ஆக இவங்க பாருங்க, இந்த பத்திரிகையை படிக்க ஆரம்பிச்சு அவர்கள் தொடப்பட்டார்கள். வைராக்கியமாய் ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ள இருந்த ஒரு சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா அந்த பத்திரிகையில என்ன இருக்கும்? அதிகமா பாத்தீங்கன்னா தேசத்தை குறித்த பாரத்தை தான் நம்ம அதுல வச்சிருப்போம். ஜெபிக்கணும், இப்படிப்பட்ட பாரம் தான் இருக்கும். அந்த பத்திரிகையை படிச்சு 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 அவங்க ஜெபிக்கிறவங்களா மாறிட்டாங்க. கடைசியா பாருங்க, அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் அப்படியே மாற ஆரம்பித்து. அப்போ ஒரு நாள் கணவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போகலாமா? எதிர் விட்ட அக்கா கூட சர்ச்சுக்கு போகலாமா? அப்போ அவர் சொல்லி இருக்கிறாரு, என்னமோ நீ இப்ப எங்க அம்மா கிட்ட சண்டை பிடிக்கிறத விட்டுட்ட,
அதுல ஒரு மாற்றம் வந்திருக்குது. அதனால நீ உன் வழியில போ, ஆனா என்ன கூப்பிடாத. நீங்க யார் வேணாலும் போங்க, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க அப்படி சொல்லி இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இவங்க ஆலயத்துக்கு போறாங்க, பிள்ளைகளோட போறாங்க, ஆராதிக்கிறாங்க. அவரும் தடை பண்ணல, மாமியாரும் தடை பண்ணல. ஏன்னா இப்ப அவங்க சண்டை போறதே விட்டுட்டாங்க. இயேசுடைய பிள்ளையாரணும் ஆன உடனே வீட்டுக்குள்ள சாட்சி. கொஞ்ச நாள் அவங்க ஆலயத்துக்கு போனாங்க, குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, தேசத்துக்காக ஜெபித்தாங்க. ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினாங்களாம். 4 மணியிலிருந்து தினமும் 6:30 மணி வரைக்கும் 2:30 மணி நேரம் நான் என்னுடைய தேசத்திற்காக என்ன போல இயேசுவை அறியாம ஒரு நாள் வாழ்ந்து பாவத்துக்குள்ள இருந்த, விக்கிர வணக்கத்துக்குள்ள இருந்த ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே. அப்படி பொருத்தனை பண்ணி 4 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் அவங்க ஜெபித்தாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 வருஷம் அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தது. திடீரென்று அவங்களுடைய சரீரத்தில் ஆத்லட்டிக்ஸ் வியாதி வந்தது. எல்லா ஜாயிண்டும் வீங்கி இருந்தது. விரல் எங்கெங்கெல்லாம் எலும்புகள் ஜாயிண்ட் இருக்குமோ அத்தனை இடத்துலையுமே வீக்கும். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அப்போ மாமியார் சொன்னாங்களா, நமக்கெல்லாம் நிறைய சாமி இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்த வெள்ளைக்காரன் சாமிகிட்ட வந்ததுனால தான் இந்த தண்டனை வந்துட்டு, ஒழுங்கா வந்து கோயிலில் போய் பொங்கல் வைப்போம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏசு எனக்கு சுகம் கொடுப்பாரு, சுகம் கொடுக்காம போனாலும் நான் இப்படியே செத்து போனாலும் உங்க வழிக்கு மட்டும் நான் வரமாட்டேன். வைராக்கியமா அவங்க நிற்கிறாங்க. ஆனால் இப்போ ஜெபம் பண்ணணுமே, 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்தா அவங்க சரீரம் வலிக்கும், 10 நிமிஷம் நின்றுக்கிட்டு இருந்தா வலிக்கும். அப்போ ஒரே பொசிஷன்ல இருக்க முடியாது, எவ்வளவு நேரம் வேணாலும் படுத்து இருக்கலாம். ஆனால் 4 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் அவங்க ஜெபிக்கிறத படவே இல்லை. அவங்களுடைய கணவனார் பயங்கரமா திட்டி இருக்கிறாரு. நீ இந்த ஜெபத்தை விட, அப்பதான் நீ சுகமா இருப்ப, வேண்டாம் இதெல்லாம் தூக்கி வெளியே போடு, வேதத்தை முதல்ல வெளியில தூக்கி எறிஞ்சிட்டு வா அப்படி சொன்ன போது, ஐயோ நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி கணவருக்காகவும் மன்னிப்பு கேட்கிறாங்க. தினமும் முகங்குப்புற படுத்துட்டு 2:30 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, முகங்குப்புற படுத்துக்கொண்டு. அப்படியே அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஒரு நாள் ரொம்ப அதிகமா அழுது இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் உயிருள்ள தெய்வம், மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில தொங்கின தெய்வம் நீர் தான், ரத்தம் சிந்தி பாவத்தை மன்னித்தீர், இதெல்லாம் இவங்க தெரிந்துக்கிடணும், எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகத்தை தாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு அவங்க அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 4 மணியிலிருந்து அந்த ஜெபம் போய்கிட்டே இருக்குது. திடீரென்று இயேசு அப்படியே அவர்களுக்கு முன்பாக பிரகாசமான வெளிச்சத்தில் வந்து நிற்கிறார். அவங்க முகங்குப்புற விழுந்து கண்ணை திறந்து பார்த்தா ஆணி பாய்ந்த 2 கால்களையும் அங்கேயும் பார்க்கறாங்க. கதறி அழுறாங்க, சத்தமிடுறாங்க. நீ சுகமானாயின்னு ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு. துள்ளி குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாருமே வேடிக்கை பார்க்கறாங்க, கணவர் பிள்ளைகள் எல்லாரும். அடுத்த கணப்பொழுதுல இயேசு அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த ஆத்லட்டிக்ஸ் வியாதியிலிருந்து அற்புதமான சுகத்தை கொடுத்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இயேசு அதிசயத்தை செய்ததுனால மாமியாரும் இந்த இயேசுவை விசுவாசித்து மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றார்கள். கணவர் குடும்பமா நாங்க ரட்சிக்கப்பட்டோம், உங்க பத்திரிக்கை மூலமா தான் இயேசு என்ன தொட்டார் என்று இந்த இவ்வளவு பெரிய சாட்சியை எழுதியிருந்தாங்க. சிந்தித்து பாருங்க. நிறைய நேரம் ஊழியத்துக்காக போய் சரீரத்தில் பலவீனத்தோட கூட சரியா ஜெபிக்க முடியாது. அப்பெல்லாம் இந்த சகோதரி எழுதின சாட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். 5 நிமிஷம் உட்கார முடியாத ஒரு மகள் முகங்குப்புற விழுந்தெல்லாம் ஜெபித்தாலே ஆண்டவர் நமக்கு இவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி மறுபடியும் நான் எழும்பி முழங்கால நின்று ஜெபிப்பது உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கெத்செமனே தோட்டத்துக்கு உள்ளே இருக்க விரும்புறீங்களா இல்ல வெளியே வைக்க விரும்புறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவுக்காக நம்ம என்ன செய்கிறோம் சிந்தித்து பாருங்கள். அதிகாலையே பார்க்காத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு அவரோடு இணைந்து பாரங்களை சுமக்கக்கூடிய ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏன் காரியமா யார் ஜெபிப்பா? நம்முடைய ஜெபம் அநேக ஆத்துமாக்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்குது, அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கக்கூடியதா இருக்கிறது. அதனால தளர்ந்த கையை நிமித்தி தள்ளாடுகிற முழங்கால உறுதிப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் இன்னைக்கு அறை கூவி அழைக்கிறார். என் காரியமா யார் ஜெபிப்பா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.
சரீரத்தில் பலனே இல்லாத சுகவீனமா இருந்த ஒரு மகள் படுத்து கிடந்து ஜெபித்தவ அவ பரலோகத்துக்கு வருவாளா? இல்ல நல்ல சுகபலத்தோடு இருக்கிற நாம சாக்கு போக்க சொல்லி ஜெபத்தை தடை செய்கிறோமே, நாம பரலோகத்துக்கு போமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இயேசு இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறார். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.